விழா தலைவர். கல்லூரி திறந்ததின் மூலம் சுமாரான பாளையத்தை குமாரபாளையமாக்கிய அபார மனிதரே, எளிமையின் அருமையே, அருமையான எளிமையே, விழாவின் தலைமையே, உங்கள் நா அசையட்டும், எங்கள் இதயம் நனையட்டும், வருக. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஓவிய தமிழ் என்னும் இந்த விழாவிற்கு சிறப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை நண்பரும் கவிதைகளிலே விற்பனராகி இம்மக்களுக்கு கவிதையை மட்டுமல்ல கருத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு வலைமுத்து அவர்களே, என்னுடைய மாணவன், இந்த ஓவிய கண்காட்சியினுடைய காரணகர்த்தா பார்த்தசாரதி அவர்களே, அவருடைய தந்தையார் திரு சின்னசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய தாய்மொழி தமிழ் மொழி சிறக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். தமிழ் மொழியையே அவர் ஆங்கில மொழியாக மாற்றி நடராஜனை வாக்கிங்காக மாற்றிக்கொண்ட திரு வாக்கிங் அவர்களே, திரு மரபின் மைந்தன் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய நீதியரசர் திரு நீதியரசர் மாயாண்டி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த விழாவை தொகுத்து அளித்தக்கூடிய தொகுப்பாசிரியர் சுஜிதா அவர்களே, மற்றும் இங்கு வந்தக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தா என்று சொல்வோம் பார்த்தசாரதியை. பார்த்தாவினுடைய படைப்புகளை பார்த்தால் மதி மயங்குகின்றது, மதி மயங்குகின்றேன். மிகச் சிறப்பான ஒரு அனைவரும் விந்தை கொள்ளும் அளவிற்கு அவருடைய கருத்துக்கள் ஓவியம் மட்டுமல்ல, பல காவியங்களை அறிஞர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் தமிழிலே. இவர் தமிழையே ஒரு ஓவியமாக்கி உருவாக்கி இருக்கின்றார். நல்ல ஒரு சிந்தனை, தமிழ் மொழி பற்று, தாய்மொழி பற்று. தமிழ் மொழியா தாய்மொழியா? தாய்மொழியை அவர்கள் மறக்கக்கூடாது, தாய்மொழியை கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். அதே சமயத்தில் தமிழ் மொழியில் சொல்கின்றார். இங்கே உட்கார்ந்திருக்கும் அனைவருக்குமே தாய்மொழி தமிழ் அல்ல. சிலருக்கு தமிழ், பலருக்கு தமிழ், சிலருக்கு வேறு மொழி. எனக்கே என்னுடைய தாய்மொழி தமிழ் அல்ல. என்னுடைய தாய்மொழி கன்னடம் என்ற ஒரு மொழிதான். இருந்தாலும் நாங்கள் பிறந்தது தமிழ்நாட்டிலே, நாங்கள் வாழ்வது தமிழ்நாட்டிலே, எங்களுடைய உயிர் மூச்சு அனைத்துமே தமிழ் தான். அதனால்தான் எங்கள் தந்தையார் எனக்கு தமிழ் பெயரையே மதிவாணன் என்று சுத்தியுள்ளார். என்னுடைய சகோதரர்களுக்கு குமணன், இளங்கோ, இளவரசு, பிறகு யாழ்மொழி, இளவேணி என்ற சகோதரிகளுக்கு தமிழ் பெயரை மட்டும்தான் சூட்டியுள்ளார். காரணம், தமிழ் மேலே அவருக்கு இருந்த ஒரு அக்கறை மட்டுமல்ல, தமிழகத்திலே பிறந்த நாங்கள் தமிழை பேண வேண்டும், தமிழை போற்ற வேண்டும் என்பதற்காக. ஆக அந்த தமிழை எப்படி நாங்கள் உச்சரிக்க வேண்டும், தமிழை எப்படி நாங்கள் காக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தசாரதி எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே நான் மிகவும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். திரு கவிஞர் வைரமுத்து அவர்களும் நாங்களும் ஒன்றாக படித்தவர்கள். என்னை விட ஒரு 1 or 2 years சீனியர். நான் லயலா கல்லூரியில் படித்தேன், அவர் பச்சையப்பா கல்லூரியிலே படித்தார். அப்பொழுது மாணவ பருவங்களிலே இந்த இலக்கிய கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வது வழக்கம். அவர் புது கவிதையை தமிழில் புகுத்தியதே அவர்தான் என்று சொல்ல வேண்டும். பல கவிதைகள், புது கவிதைகள் மிகவும் பிரபலமாக துவக்கப்பட்டது. பல பேர் ஆர்வமாக புது கவிதை அவர்கள் எழுதினார்கள் கவிதைகளை. அப்பொழுது அந்த புதுக்கவிதை ஒரு மாத இதழ் நடத்தி வந்தார். அந்த மாத இதழை நான் படித்திருக்கின்றேன். நானும் ஒரு மாத இதழை நடத்தினேன். மாணவம் என்பது அந்த மாதனுடைய பெயர். உலக பல்கலைக்கழக சேவை மையத்தில் நடத்தினோம், அது அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து ஜெயகாந்தன் அவர்கள் கேட்டார்கள், மாணவம் என்று பெயர் வைத்திருக்கின்றாயே, உனக்கு ஆணவமா என்று கேட்டார். ஆக அப்படி அந்த மாத இதழை படித்த பொழுது அவர் ஒரு மாதலை நடத்தி வந்தார். அப்பொழுது ஒரு கவிதை, அதிலே சுதந்திரத்தை இரவிலே வாங்கினோம், இன்னமும் விடியவில்லை என்ற ஒரு புது கவிதை வந்தது. ஆக அப்பொழுது இருந்து அவர் கவிதையிலே வைரமுத்துவை 1970களிலே தெரியும். இப்பொழுது அவர்
தமிழுக்கு ஆற்றக்கூடிய பெரும் தொண்டு என்று சொல்ல வேண்டும், சேவை என்று சொல்ல வேண்டும், ஒரு கடமை என்று கூட சொல்ல வேண்டும். காரணம், தமிழாக பிறந்த நாம் தமிழை உயர்த்த வேண்டும் என்பது நமக்கு ஒரு கடமை. தமிழ் என்றால் என்ன? தமிழ் மொழிதான் உலகத்திலே முதலாக தோன்றிய மொழி. 10,000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய உயிரணுக்கள் தோன்றி, உயிரணுக்கள் உருவாகி, உடல் பிம்பமாகி, நம் உயிர் ஆத்மாவாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உயிரணுக்களில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அலைகள் மொழியாக மாறி சொல்லாக மாறி முதலிலே ஆரம்பித்ததே அந்த தமிழ் மொழிதான். ஞானிகள், மகரிஷிகள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அலைகளை நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகத்திலே, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலே மட்டுமில்லாமல் அதிகமாக பக்தியிலும் ஞானத்திலும் நாங்கள் மிகவும் சார்ந்திருக்கிறோம் என்று அதுக்கு காரணம் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப சூழ்நிலை மட்டுமல்ல, நமக்கு அளித்த அந்த ஞானிகளும் அறிஞர்களும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த அலைகளை நாங்கள் சுவாசிக்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய அறிவும் ஆற்றலும் வெளிப்படுகின்றது. ஆகவே தமிழ் வளர்ந்தது, தமிழ் வளர்த்தது. ஆக தமிழால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆக இந்த தமிழ் மொழியை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு அதிலே செயல்பட வேண்டும். ஆக அதற்காக ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்ட பார்த்தசாரதி கல்லூரியிலே படிக்கும் பொழுது அவர் ஒரு சிறந்த முதல் பேட்ச் மாணவர், சிறந்த மாணவர் என்று சொல்ல வேண்டும். அது எந்த போட்டி நடந்தாலும் சரி, பார்த்தசாரதி தான் அனைத்து பரிசுகளுமே. அகாடமிக் பரிசு முதல் பரிசு பார்த்தசாரதி, இரண்டாவது பரிசு வேற ஒருத்தருக்கு. அதுபோல ஒவ்வொன்றுக்கும், கவிதையிலும் அவருக்குத்தான் பரிசு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிலும் அவருக்கு தான் பரிசு. அனைத்திலுமே ஒரு 30 பரிசுகள் இருந்து சொன்னால் 20 பரிசுகளை அவரே வாங்கி செல்விடுவார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாணவர்களாக இருந்தார். சிறந்த ஒரு மாணவர் மட்டுமல்ல, நம்முடைய கல்லூரியிலேயே அவர் ஒரு வருடம் பணியாற்றி திரு அமெரிக்காவுக்கு சென்று அப்படிப்பட்ட பல சிறப்புகளை அவர் வேலையிலும் சரி, அவருடைய கல்வியிலும் சரி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை என்னுடைய மாணவனாக நான் கொண்டது எனக்கு பெருமையா இருக்கின்றது. நான் யாரும் சொன்னேன், மாணவர்கள் அனைவரும் பெற்றோர்களை பெருமைப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய மாணவ நடவடிக்கை மூலமாக பெருமைப்பட வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு மாணவனும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அதுபோல பெற்றோர்களை பெருமைப்படுத்தி இந்த வரவேற்புரையை திரு சின்னசை அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ந்தேன். என்னுடைய மகன் இப்படி சான்றோன் என பல சொல்லும் அளவிற்கு இருக்கின்றானே என்று அவர்கள் பெருமைப்படுகின்றார்கள். அப்படித்தான் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். கல்லூரி ஆசிரியரை பெருமைப்படுத்த வேண்டும், கல்லூரியை பெருமைப்படுத்த வேண்டும், பெற்றோரை பெருமைப்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை பெருமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஒவ்வொருவருடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒருவருடைய கடமையுமாகும். ஆக அந்த கடமையை சரிவர செய்த பார்த்தசாரதியை நான் பாராட்டி, அந்த விழாவிற்கு சென்னையிலிருந்தே வந்திருந்து அவர் ஊக்குவிக்கும் அளவிற்கு வந்திருந்த கவிப்பேரசு அவர்களையும் பாராட்டி, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். தலைவரின் தலையாய உரை கேட்டோம். நன்றி.